500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்ட பிறகு சென்னை பாண்டி பஜாரில் விற்பனை எப்படி இருக்கிறது என்பது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மிருணாளினியிடம் கேட்கலாம். மிருணாளினி, 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டது குறித்து சிறு வியாபாரிகள் என்ன நினைக்கிறாங்க? சிறு வியாபாரிகள் மத்தியில இது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இதனால அந்த பகுதியில் விற்பனை பாதிக்கப்பட்டிருக்கா? தமிழரசு, நான் தற்போது நின்று கொண்டிருக்கும் இடம் பாண்டி பஜார்ல இருக்கக்கூடிய நடைபாதை வியாபாரிகளுடைய இந்த வணிக வளாகத்துல தான் நின்று கொண்டிருக்கேன். இங்க இருக்கிற சூழல் என்ன அப்படின்னா, எந்த நாளிலிருந்து 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு சொன்னாங்களோ அன்னையிலிருந்து இங்க வியாபாரம் மிகவும் மந்தமாகவே தான் காணப்படுகிறது அப்படிங்கறதா இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் சொல்றதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸ் 500 1000 ரூபாயை கொண்டு கொடுக்கும்போது இவங்ககிட்ட அதுக்கு திரும்பி தரக்கூடிய அளவுக்கான சில்லறை பணமும் இவங்க கிட்ட இருக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வர ஒரு 2 கஸ்டமர்ஸ் கூட இப்ப மாற்றப்பட்ட 2000 நோட்டை எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, 200 ரூபாய்க்கு மாலை வாங்கினாங்க அப்படின்னா 1800 ரூபாய்க்கு நாங்க எங்க சில்லறைக்கு போவோம் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் வைக்கக்கூடிய முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நாங்க தினமும் இங்க சும்மா உட்கார்ந்துட்டு தான் போயிட்டு இருக்கோம். ஒரு கஸ்டமர்ஸ் கூட கடையை தேடி வர்றது கிடையாது. மக்கள் கிட்ட சில்லறையும் இருக்கிறது கிடையாது. பழைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை தான் எங்கள்கிட்ட எடுத்து கொடுக்குறாங்க. சில பேர் வேற வழியே இல்லாம போனி கூட ஆகலன்னா என்ன பண்றது அப்படிங்கறதுக்காக அந்த பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளையும் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கூட சில வியாபாரிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். சார், நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு சொன்னதுல இருந்து வியாபாரம் எப்படி இருக்கு சார்? வியாபாரம்லாம் ஒன்றும் இல்லை. வியாபாரமே இதை பார்க்குறீங்களா, ஒன்றுமே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவருக்கு ஒரு ஆள் வராங்க. ஆமாம். சரி, அப்ப வர்ற சமயத்துல அவங்க என்ன 500 1000 அந்த மாதிரி நோட்டுகள் கொடுக்குறாங்க? 500 ரூபாய் தான் கொண்டு வராங்க, சில்லறை ஒன்றும் இல்லையே. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? சில்லறை இருக்கிற வரைக்கும் தான் கொடுக்க முடியுது, வேற இல்லை பண்ண முடியல. சரி, இப்ப அவங்க ஒரு 1000 ரூபாய் நோட்டை கொண்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 1000 ரூபாய் கொண்டு வந்தாங்கன்னா வாங்க மாட்டோம். வாங்கின சில்லறை வேணும்ல எங்களுக்கு. இப்போ பெரிய வியாபாரம் பண்ணா பரவாயில்ல, ஒரு மாலையை 100 150 தான் வியாபாரம் ஆகுது, அதுக்கு மேல ஒன்றும் இல்லையே. சரி, இப்ப நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் என்ன? மாலை விக்கிற இடத்துல, இந்த மாதிரி பூ விக்கிற இடத்துல இப்ப நோட்டு அரிச்சாங்க பாத்தீங்களா, 2000 நோட்டு, அதுக்கு பதிலா ஒரு 500 நோட்டு அரிச்சிருந்தானாக்கா ரொம்ப நல்லதா இருந்திருக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் சில்லறை மாத்துறதுக்கு. இப்ப நாங்க மாலை 100 150, ஒரு பெரிய மாலை பார்த்தோன்னா ஒரு 350 400 தான் மாலை தருவோம். நாங்க 2000 நோட்டு கொடுத்தா நாங்க எப்படி சில்லறை மாத்துறது? என்ன அரசாங்கம் நடத்துறாங்க? அரசாங்கம் பண்றாங்க. நாங்க ஓட்டு போட்டு மக்களை வர வச்சு அரசாங்கத்தை வர வச்சதுக்கு எங்களுக்கு தான் தண்டனை எங்களுக்கு. சோ இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் கடுமையான ஒரு மன உளைச்சலுக்கு ஏற்பட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு காசு கொடுத்தாலும் சில்லறை கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட பணமும் கிடையாது. மீண்டும் மீண்டும் பழைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை தான் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. பாண்டி பஜார் பகுதியில் உள்ள சிறு வியாபாரிகள் தங்களது கோரிக்கைகளையும் சில குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்த உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மிருணாளினி.